சாரல் 5ஆம் ஆண்டு இசை விழாவில் இன்றைக்கு நாம் காண இருப்பது மழவை சிதம்பர பாரதி வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பராம ஐயர் தாங்கள் பெற்ற ஆன்மீக பயணங்களின் விளக்கங்கள் குறித்து முனைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் திருவையாறு இசைக்கல்லூரி முதல்வர் ஆவார். இவரது மழவை சிதம்பர பாரதி வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பராம ஐயர் குறித்து பொன்மொழிகளை கண்டு மகிழலாம். பதம் அப்படின்னாலே ஒரு பியூட்டிஃபுல், எனக்கு அந்த பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நவவித பக்திகள் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அழகான பேர் சொல்லுவாங்க, மதுர பக்தி. தட் இஸ் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு அழகான ஸ்ருங்காரம். அந்த ஏக்கம், தாபம், எல்லா விதமான என்னென்ன நம்மளுடைய அந்த நாயக்கா நாயக்கி உறவுகளுக்குள்ளே வருமோ, ஏன் நமக்கும் நம்ம குழந்தைக்கு கூட வர சில கோபதாபங்கள்லாம் கூட அந்த இறைவன் கிட்டக்க நம்ம காமிச்சுக்கிற அந்த பக்தியை பாடல்களாக பாடுகின்ற அந்த நவவித பக்திகளில் பார்த்திங்கன்னா பாத சேவனம் இருக்கும், கீர்த்தனம் இருக்கும். தட் இஸ் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மதுர பக்தியில் சாகித்யங்களை இயற்றி பாடின அந்த ஒரு பியூட்டிஃபுல் இசை வடிவம் நம்ம பதங்கள்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. அதுக்குள்ளே இடம்பெறுகின்ற வார்த்தைகள், இதில் பதத்தின் தந்தை நமக்கு தெலுங்கில் இயற்றின க்ஷேத்ரஜர்ங்கிறது இருந்தால் கூட அந்த அவருடைய காலத்திற்கு பின் வந்த நம்ம தமிழ் வாகைக்காரர்களும் நிறைய பத அமைப்பில் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை நினைத்து அந்த நாயக்கா நாயக்கி பாவத்தில் பாடின விஷயங்களை நம்ம பார்க்க முடியறது. அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய இந்த பதங்கள்ங்கிற இசை வடிவம் என்று சொன்னால், அந்த சாகித்யத்தை கொஞ்சம் நம்ம பேசும்போது இடத்துக்கு தக்கன கௌரவமாக பேசுகிறது ஒன்று இருக்குது. சில நேரம் எப்படி பேசுகிறோமோ, எப்படி பேசணுமோ அப்படியே அதை சாகித்யத்தில் சொல்கிற ஒரு முறையும் இருக்குது. சில வாகியக்காரர்கள் அதை கௌரவமாகவே ரொம்ப அழகாக எடுத்துன்னு போயிருக்காங்க. சில பேர் அதை அவங்களுடைய அந்த உரிமைன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த அவருக்கும் அந்த சுவாமிக்கும் அவருங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட, எனக்கு எப்போதுமே தோணும், எனக்கு என் மீனாட்சி என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி தான். ஐயோ அப்பா உன்னை நான் பார்க்காம இவ்வளோ நாள் ஆகிடுத்தேங்கிற அந்த உரிமை எல்லாருக்கும் எப்படி தோன்றதோ, எனக்கு என்னுடைய மீனாட்சி எப்படியோ அந்த ஒரு உரிமையில் அவங்க அதை நல்ல எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு அது வசதியாக இருந்திருக்குங்கிற நிலையில் தான் நம்ம எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு நிலையோட அந்த பதம்ங்கிற வார்த்தைனாலே இசையில் சொற்கள்ங்கிறது தான் பேர். ஆனால் இந்த பதம்ங்கிற இசை வடிவத்தை இதை ரொம்ப ரொம்ப நல்ல பிரபலமாக வெளியில் அத்தனை பாவங்களையும் வெளியில் அபிநயத்தை மூலம் காமிக்கணும்னா அது ஒரு நாட்டிய வடிவத்தினால தான். ஏன்னா எந்த ஒரு சுப்பராமையர் பதத்தை எடுத்துட்டாலும் சரி, கணகிருஷ்ணயரோட பதத்தை எடுத்து பார்த்துட்டாலும் அந்த ஒரு பதத்தையே அவங்க நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நான் பாடி முடிச்சுட்டு போகலாம், ஒரு பதம் பாடு சுப்பராமையர் பதம் பாடுன்னு. ஆனால் அதை ஒவ்வொரு லைன்லையும் அவங்க ஒரு கதையை ராமரை பற்றி ஒரு பதம்னா அந்த ராமாயணத்தையே அந்த ஒரு லைனில் காமிச்சிடுவாங்க. கிருஷ்ணனை பற்றி ஒரு பதம்னா அந்த கிருஷ்ணனை பற்றி அந்த ஒரு லைனை அவங்க திரும்ப திரும்ப அந்த பாவத்தோடு பாட 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 எத்தனை அபிநயங்களை அவர்களால் அதை காண்பிக்க முடியுமோ அதை காமிச்சு நமக்கு அப்படி ஒரு வசதி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான இசை வடிவம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பதத்தை நம்ம இசை கச்சேரிகளில் வச்சுக்கிறோம் பாடுறோங்கிறத தாண்டி நாட்டிய வகையாக நம்ம எடுத்துக்கிறதுல ரொம்ப ஒரு சிறப்பான இடம் அந்த பதங்களுக்கு இருக்குது. தலைவன், தலைவி, தோழி, ஸ்ருங்காரம், அந்த உட்கருத்து என்னது, நிச்சயமாக பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகின்ற நிலை, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஆக அதை ஒரு நல்ல கால பிரமாணத்தோட மெதுவாக நம்ம அதை பாடி அந்த எக்ஸ்ப்ரெஷன் எவ்வளோ அழகாக அந்த எப்படி நம்ம அந்த கருத்துக்களை சொல்ல முடியுமோ அதை மிக அழகாக பாடுவதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் அத்தனை வசதிகளும் அந்த பதங்களுக்குள்ளே அந்த இடம் கொடுக்கும், அந்த பாவங்களை காமிக்கிறதுக்கு. அந்த வகையில் தமிழ் பதங்களில் ரொம்ப பிரபலமானவங்க கனம் கிருஷ்ணய்யர், கவிக்குஞ்சர பாரதி,
நம்ம வைத்தீஸ்வரங்கோவில் சுப்பராமையர். இவருடைய பதங்களை வந்து இந்த இந்தியன் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு சைட், ஒரு பிளாக் பார்த்தேன். அந்த பிளாகில் திரு லக்ஷ்மண்கிறவர் பார்த்திங்கன்னா இவருடைய 79 பதங்களுக்கு ஆங்கில வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 79 சுப்பராமையர் பதங்களைக்கும் ராகங்களோடு அவர் பதிவு பண்ணியிருக்கார். அந்த மற்ற விஷயங்களை அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நானும் எவ்வளவோ மெயில் போட்டு பார்த்தேன். பட் ஐ டென்ட் கெட், அவர்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வரப்படவில்லை. பட் எனக்கும் குறிப்பிட்ட கொஞ்சம் நேரங்கிறதுனால அந்த கால அவகாசத்துக்குள்ளே இதை நான் டிசைன் பண்ணிக்கணுன்ட்டு நான் பண்ணியிருக்கேன். அதற்கு அடுத்து இது ஒரு முக்கியமான பதிவு, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிளாக், சுப்பராமையருடைய இது மிஸ்டர் லக்ஷ்மண்கிறவர் கொடுத்துருக்குது. இன்னொன்று, இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய காலத்தில் 1904 தட் இஸ் சுப்பராமையர் பதங்களை வச்சு வெளியிட்டிருக்காங்க, நூலாக வெளியிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு 2002 பத்மஸ்ரீ, எங்கள் கல்லூரியில் எனக்கு சீனியராக வேலை பார்த்தவங்க திருமதி பிஆர் திலகம் அம்மையார், ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, தியாகேசர் குறவஞ்சி அந்த புத்தகத்துக்கெல்லாம் ரொம்ப அழகாக நோட்டேஷன் எழுதுவாங்க. அவங்க வைத்தீஸ்வரங்கோவில் சுப்பராமையர் பதத்துங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு நோட்டேஷனோட சில பதங்களை வெளியிட்டிருக்காங்க. ஆக இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு இவருடைய பதங்கள் குறித்த செய்திகளை தேடுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் பார்க்கும்போது இவர் வந்து நிறைய காம்போஜியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த ராகங்கள்லாம் ரொம்ப அழகாக பைரவியும் காம்போஜியும் நமக்கு நல்ல இடத்த கொடுக்கும். சௌராஷ்டிரம், சாவேரி, தன்யாசி, சங்கராபரணம் போன்ற பல தட் இஸ் நிறைய ராகங்கள், அதில் எல்லா ராகங்கள், முகாரி, இது மாதிரி ராகங்கள்லாம் இந்த பதங்கள் இருக்கின்றன. அதில் ரொம்ப நம்ம பாடுற போதே அந்த வார்த்தைகளை பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல போடி வாடிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சின்ன சான்று, அதுவும் சொல்லுவாள் அவள் நேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி அவள் மீது குற்றம் என்னடி, நம்ம பேசுகிற என்னடி அடியே போடின்னு அவருக்கு அப்படி ஒரு சௌந்தர்யம், அதடஸ், அந்த ஒரு சௌக்கியம் இருந்திருக்கு. மதியும் நிதி அணிந்த வைத்தீஸ்வர நாட்டின், அங்கே வந்தாச்சு வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தீஸ்வர நாட்டின் பதியான முருகேசன் செய்த காரியத்திற்கு அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி அப்படிங்கிற அந்த அதுக்குள்ளே அவருடைய தலமுத்திரை பல பதங்கள்ல அந்த வைத்தீஸ்வரன் கோவில் அந்த முருகனை பற்றித்தான். கிட்டத்தட்ட அந்த 79 பதங்கள் பார்த்ததில் எனக்கு 75 பதங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் தான். ஒன்று மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பழனி முருகன் மேலே ஒரு பதமாக பாடலை, ஒரு கீர்த்தனை மாதிரி தான் நம்ம எடுத்து வெளியில் பாடலாம். எனக்கு அது புதிய செய்தியாக இருந்தது. ஆனந்த பைரவியில் ஒரு அழகான வார்த்தைகள், இந்த பதங்களை சொல்லிவிட்டு அந்த அந்த ஒரு கீர்த்தனை வடிவில் இருந்த முருகன் மேலே, பழனி முருகன் மேலே எழுதின ஒரு கீர்த்தனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாமே பதங்கள் தான். வரட்டும் சுவாமி வரட்டும் குமார சுவாமி வரட்டும் முத்து குமார சுவாமி வரட்டும் வந்தால் அவர்க்கு வகை சொல்வே பாரடி வரட்டும் சுவாமி வரட்டும் வந்தால் அவர்க்கு வகை சொல்வேன். அங்கேயும் நிறைய அடி போடி பாரடி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இவருடைய பதங்களில் நிறைய இருக்கிறதுங்கிறது நான் சொன்னேன். எத்தனை சொன்னாலும் நிறைய சாவேரி பதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 11 பதங்கள் சாவேரியில் அவர் பண்ணியிருக்கார். தெரியாதவருடன் ஏன் பேணக்கு கொள்வாய் மகளே எத்தனை
சொன்னாலும் தெரியாதவர் உடன் ஏன் பிணக்கு கொள்வாய் மகளே. அடுத்து ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தட் இஸ் ரொம்ப ஃபேமஸ் இந்த பதறி வருகுதுங்கிற ஒரு அழகான காம்போஜி. பதறி வருகுது வருகுதுருகுது என்னாவி, பதறி வருகுதுருகுதென்னாவி, பதைக்குது வகை சொல்லடி, சற்று நில்லடி மனம் கல்லோடி, அடி தழுக்கு குலுக்கு மினுக்கென்ன போடி. இத்தனை என்ன ஒரு எப்படி ஒரு, அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நம்ம சில நேரம் கேலியாக மற்றவங்கள அப்பா போருமை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கங்கிற அந்த வார்த்தைகளை என்ன ஒரு அந்த பதத்துக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாயகி அளவில் இருந்து அவர் ஒரு சுப்பராமையருங்கிற ஒரு ஆண் அந்த ஒரு அதுக்குள்ளே இருந்துட்டு அவர் இப்படி ஒரு அழகான வார்த்தைகளை போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி பதறி வருகுதுருகுது என்னாவி, பதைக்குது வகை சொல்லடி, சற்று நில்லடி மனம் கல்லோடி, அடி தழுக்கு குலுக்கு மினுக்கென்ன போடி. இப்படிங்கிற ஒரு அந்த பதறி வருகுதுங்கிற அந்த ஃபேமஸ் ரொம்ப அழகான ஒரு இது. அதே மாதிரி இந்த கல்யாணியில் ஒரு அருமையான பதம், தத்தை மொழியாள் ஒரு பெண் மெத்தமும் உண்மை தேடுறாள், தத்தை மொழியாள் ஒரு பெண் மெத்தமும் உண்மை தேடுறாள், மெத்தை மேல் உந்தனை கட்டி முத்தமிட்டணைத்து சேர, தத்தை மொழியாள் எத்திசையும் கீர்த்தி பெற்ற முத்துக்குமார தூரையே. வந்தாச்சு வைத்தீஸ்வரன் கோவிலோட முருகன் வந்தாச்சு. பித்து பிடித்தால் போலவள் நித்திரை வராமலே, தத்தை மொழியாள் சின்னஞ்சிறு இடையாள் அன்னம் போலே நடையாள், ஸ்வர்ணமலையாள் சுவாமி உன்னிதகாரியவள், மன்னனே பொன்னணிக்கும் கர்ணனே அவனிதனில் இன்னும் தயவில்லையா என்ன சொல்லியோ, தத்தை மொழியாள் ஒரு பெண் மெத்தமுமை தேடுறாள், மெத்தை மேல் உந்தனை கட்டி முத்தமிட்டணைத்து சேர, தத்தை மொழியாள். அந்த தத்தை மெத்தை எத்திசையும் எனக்கு உடனே அருணகிரிநாதருடைய முதல் பதிகம் தான், முதல் திருப்புகழ், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. அந்த பாட்டு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 4-5 வயசுலேயே குழந்தைல பாட வச்சுட்டா போகும். அதான் சித்திரம் கைப்பழக்கம், அந்த செந்தமிழ் நாப்பழக்கத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பாடல்களை நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து கேட்க வச்சா கூட போகிறோம். சொல்லு ஒரு வார்த்தை அதில் ஒரு குழந்தை நம்ம பாதி சொல்லி, தத்தை மொழியால் நீ சொல்லு, ஒரு பெண் மெத்தமும் நம்ம சொல்லி, அந்த நமக்குள்ள ஒரு கேள்வி பதில் விளையாட்டாக கூட அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னாலே அந்த தமிழ் மொழி ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். அந்த வகையில் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பராமையரை பற்றி நம்ம இந்த பதங்கள்ங்கிறது நமக்கு வந்துட்டு இருந்தாலும், இந்த பதறி வருகுது சௌராஷ்டிரத்தில் பாடினது, அந்த தத்தை மொழியாள் சாவேரியில் வரட்டும் பாடினது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நேற்றந்தி நேரத்திலேன்னு ஒரு உசேனி பதம் முருகன் மேலே நிஜமாவே அந்த பதத்துக்குள்ள அந்த ஸ்ருங்காரம், அதாவது நான் உன்னை இவ்வளோ நினச்சிட்ருக்கேன், நீ வேற யாரை பார்த்து நீ எதிர்மொழியாய் வேற யாரையோ நீ பார்த்துட்டுருக்கியே, அது யாருங்கிற அந்த கேள்வியை அந்த பதத்தின் மூலம் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த பதத்தை நான் உங்களுக்கு இப்போ பாடி காமிக்கிறேன். நேற்றந்தீ நேரத்திலே
நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தனிலே நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தனிலே நெருங்கி உம்மை ஜாடை காட்டி அழைத்தவள் யாரையா நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தனிலே நெருங்கி உம்மை ஜாடை காட்டி அழைத்தவள் யாரையா நேற்றந்தி நேரத்திலே நேர்த்தி மாமையில் ஏறும் கந்தா நீரவளும் எதிர்மொழியாய் நேர்த்தி மாமையில் ஏறும் கந்தா நீரவளும் எதிர்மொழியாய் நிற்கமையிலே சுவாக்கையிலே பக்கம் தனில் ஏறுந்தேன் சுவாமி போய் சொல்லாத உன் பக்கத்தில் தான் நான் நின்னேன் நேற்றந்தி நேரத்திலே முன்னாளில் என்னிடத்தில் சொந்தம் போல வந்து முத்து முத்தாய் சரசமாடி மோகமதை தந்து மன்னவாவும் நினைவு கொண்டு அன்னம் கண்டோரு மாதமும் மன்னவாவும் நினைவு கொண்டு அன்னம் கண்டோரு மாதமும் வாருமையா என் துரையே திருமையா என் கவலை நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தனிலே நெருங்கி உம்மை ஜாடை காட்டி அழைத்தவள் யாரையா நேற்றந்தி நேரத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கையில் நான் நினச்சிக்கிறது எப்படி என்ன ஒரு இசைத்துறைக்கு கடவுள் தயார் பண்ணினாரோ அதுக்கு பெற்றோரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்தானமே கிடையாது. அடுத்து என்னோட குருமார்கள், அப்புறம் என்னோட உங்களை மாதிரி இருக்கிற அத்தனை வெல்விஷர்ஸும் நீ மியூசிக்கு தான் சரியான ஆளுன்னு என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்னை இதுக்குள்ளே கொண்டு வந்த, உனக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் நல்லா இருக்க போகிற அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சின்ன வயசுலேயே நீ இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தர் நமக்கு காமிக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட குரு பெற்றோர்கள் அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரம் இந்த 2 அசாத்தியமான மனிதர்கள், அவர் தான் சொல்கிறேன், சதாவதானி பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு, அஷ்டாவதானியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு, இத்தனை அருமையான பதங்களை பற்றி நான் ஒரு எளிமையான ஒரு மனிதனாக இருக்கிற ஒருத்தியை என்ன பேசுகிறதுக்கு, நீங்கள் இதுதான் பேசணும்னு சொல்லி நீங்கள் ஆணையிட்ட அவங்க எல்லாருக்கும் என்னோட என்ன சொல்கிறது பணிவான நன்றியை தெரிவித்து கொண்டு
நன்றி, வணக்கம்.